கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம், அதில் 18ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 3:18. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தராலே அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையை அடைந்து மறுரூபப்படுகிறோம். இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளைகளே, மகிமையில் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடைவதற்காக தேவன் நம்மளை அழைக்கிறார். அப்ப மகிமையில் மேல் மகிமையை அடைவது தேவனுக்கு விருப்பமான காரியம். நம்ம சித்தம், தேவனுடைய சித்தம் அதுதான். நம்ம மகிமையில் மேல் மகிமையை அடைந்து கொண்டே இருக்க வேண்டும். மறுரூபம் அடைவது என்பதுதான் என்ன? உடனே நம்ம ஆவியில மாறிடுவோமா? கிடையாது. தேவ சாயலை வெளிப்படுத்துவது தான் மறுரூபம் அடைவது. நம்ம உலகத்துக்குள்ள இருக்கிற காலத்துல நம்ம தேவ சாயலை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கீங்களேன், அதுதான் மறுரூபம் ஆகுது. இதுதான் இந்த வசனம் ஆரம்பிக்கும் போது அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு. அப்ப கண்ணாடிக்கு முன்னால் இருந்தீங்கன்னா என்ன தெரியும் நமக்கு? இப்ப நம்ம போய் கண்ணாடி முன்னால் இருந்தா நமக்கு என்ன தெரியும்? நமது சாயல் தான் தெரியும். ஆனா இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, கண்ணாடியிலே கர்த்தருடைய மகிமையை காண வேண்டுமா? எப்படி கர்த்தருடைய மகிமையை காண முடியும்? நம்ம தேவ சாயலாக படைக்கப்பட்டது நம்ம உணர வேண்டும். முதல்ல தேவனுடைய திட்டத்தின்படி நம்ம நடக்க வேண்டும். தேவ அழைப்பின் நோக்கத்தை நம்ம புரிந்து கொண்டு அதன்படி நடக்க வேண்டும். அப்பதான் கண்ணாடியில பார்க்கும்போது, நம்மளை பார்க்கும்போதே நம்மளை பற்றி மேன்மை பாராட்டுவதற்கு நமக்கு ஏதுவாக இருக்கும். நம்ம பவுலே சொல்றாரு, அதை நம்மை சிந்தித்து நம்மை பார்க்கும்போது நமக்கு மேன்மை பாராட்டுவதற்கு ஏதுவாக இருக்கும். எப்படி? இந்த தேவ மகிமை நம்ம மேல உதித்திருப்பதை, தேவ வெளிச்சம், தேவ பிரகாசம் நம்ம மேல் இருப்பதை நம்ம உணரும் பொழுது, அப்ப இதுதான் தேவனுடைய அழைப்பு. நிறைய நேரம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜில் ஒரு தேவ ஊழியர்களை பார்த்தோன்னே, அவங்க பேசுவதை கேட்டோன்னே, தேவ ஊழியர் உங்களை பார்த்தோன்னே தேவ தூதர் பேசுகிற மாதிரி இருக்குங்க, தேவனே என்கிட்ட பேசுன மாதிரி இருக்குங்க. எத்தனை இடத்துல சொல்லியிருக்கீங்க நீங்கள்? கட்டாயம் அந்த நீ தேவ பிள்ளைகளே நீங்கள் இந்த அனுபவத்தில் வந்துருப்பீங்க. எப்படி? அவங்க தேவ மகிமையை, தேவன் தன்னுடன் இருப்பதை உணர்ந்தனால தான் அதை நீங்கள் உணர முடிகிறது. அப்போ தேவ சாயலை அவர்கள் பிரதிபலிக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தையில அவங்க வாயிலிருந்து வருகிறது. அப்ப தேவனுடைய வார்த்தையில அவங்க வாயிலிருந்து வரும்பொழுது அவங்களுக்கு தேவ மகிமையில் பிரகாசமா இருக்கிறாங்க. ஒளிந்து போகிற பழைய ஊழியன்னு பார்க்குறோம். அதாவது மோசேவோட ஊழியத்தை பார்க்குறோம். மோசே ஒவ்வொரு தடவையும் உடன்படிக்கை ஆசாரிப்பு கூடாரத்துக்கு வரும்போது அவர் முகத்துல இருந்து ஒளியை யாராலையும் பார்க்க முடியல, பயந்தாங்க. அந்த ஒளியை கண்டு, அந்த வெளிச்சத்தை, அந்த மகிமையை கண்டு மக்கள் பயந்தாங்க. அதனால அவர் தலையில முக்காடு போட்டுக்கிட்டாரு. ஆனா இந்த புதிய ஏற்பாட்டின் சத்தியத்தின்படி, நம்ம இருக்க காலத்தின்படி அந்த முக்காடு எடுக்கப்பட்டது. நீங்க எழுப்பி பிரகாசிக்க அழைக்கப்பட்டவங்க. நீங்க உங்க ஒளி உலகத்துக்கே ஒளியாக இருக்க போகிறது. நேற்றைய தினம் அதான் பார்த்தோம். நேற்றைய தினம் பார்த்ததுதான் தேவ ஒளியில் நடப்பதற்காக, தேவ மகிமையை பெற்றுக்கொள்வதற்காக, இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் எதுக்காக? அந்த மகிமையை பெற்றுக்கொள்வதற்காக, தேவ சாயலாக நீங்க இருப்பதை உணர்வதற்காக. அதற்காக நம்மளோட அழைப்பு. இதை கேட்டுக்கணும் தேவ பிள்ளைகளே. கண்ணாடியில் நம்மளை பார்க்கும் பொழுது தேவ சாயலாக பிரதிபலிப்பதற்காக நம்ம அழைக்கப்பட்டு இருக்கணும். எப்பேற்பட்ட நோக்கம் பாருங்களேங்க, எப்பேற்பட்ட அழைப்பு பாருங்களேங்க. அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? வேத வசனங்களால், அந்த வசனங்கள் நம்ம இருதயத்தை நிரப்பி இருக்க வேண்டும். தேவ எண்ணங்கள் நம்ம இருதயத்தை ஆட்கொள்ள வேண்டும். தேவ சாயல் நம்மளோட இருப்பதை உணர வேண்டும். தேவ சாயலாக படைக்கப்பட்டவன் நான்றதை நம்ம உணர வேண்டும். இதெல்லாம் உணராம நான் இஷ்டப்படி இருப்பேன், ஆனா இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொன்னா எதுவுமே நம்ம வாழ்க்கையில் நடக்காது. அதனால தான் நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையிலுமே மகிமையை அடைந்து மறுரூபப்படுகிறோம். அப்ப ஆவியாய் இருக்கிற கர்த்தராலே, கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டுன்னு பார்க்கிறோம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயும் அங்கு விடுதலை உண்டுன்னு பார்க்கிறோம் நம்ம முந்தின வசனத்துல. அப்ப கர்த்தருடைய ஆவி உங்களை விடுதலை பண்ணியிருக்கிறது. எங்க இருந்து? உலகத்தின் இருளில் இருந்து உங்களை விடுதலை பண்ணியிருக்கிறது. எதுக்காக? நீங்க தேவ சாயலாக மகிமையின் மேல் மகிமையை அடைந்து மறுரூபம் ஆவதற்காக, தேவனை இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிப்பதற்காக, அவர் சாயலாக மாறுவதற்காக, மகிமையின் மேல் மகிமை அடைவதற்காக தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். எப்பேற்பட்ட அழைப்பு உங்களுக்கு இருக்கிறது? எப்பேற்பட்ட உயர்ந்த நோக்கம் உங்கள் மேல் தேவன் வைத்திருக்கிறார்? உங்க குடும்பத்துல நீங்க நினைக்கலாம், இந்த பிள்ளை படிச்சு எனக்காக டாக்டர் ஆகும், என் பிள்ளை படிச்சு இன்ஜினியர் ஆகும், என் பிள்ளை படிச்சு பெரிய வக்கீல் ஆகும், என் பிள்ளை படிச்சு எல்லாம் கொடி கொடியா சம்பாதிக்கும் அப்படின்னு பிள்ளைகள் மேல நீங்க ஒரு நோக்கம் வச்சிருக்கீங்களே, ஒரு எண்ணம் வச்சிருக்கீங்களே, ஒரு எதிர்பார்ப்பு வைத்திருக்கிறீங்களே. அதே போல எதிர்பார்ப்பு தான் கிறிஸ்து இயேசு நமது பிள்ளையாகிய நம்ம மேல வைத்திருக்கிறார். தேவன் அவருடைய பிள்ளைகளாகிய நம்ம மேல வைத்திருக்கிறார். மகிமையில் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடைவதுதான் அந்த நோக்கம். அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக
நம்ம தேவ அண்டையிலே தேவனிடத்தில் நம்மை நாம ஒப்புவிப்பதற்காக தேவன் நம்மளை அழைக்கிறார். அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான நேசிக்கும் பரலோக பிதாவே, தகப்பனே, நாங்கள் கண்ணாடியிலே பார்க்கும் பொழுது தகப்பனே, உமது ரூபத்தை எங்கள் மூலமாக பார்க்க நீர் எங்களை அழைப்பதற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் உமது சாயலாக மாற மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடைவதற்காக நீர் எங்களை அழைக்கிறீர் ஆண்டவரே. ஏஸ்தாப்பனே, உமது சாயலாக மாறுவதற்காக நீர் எங்களை அழைப்பதற்காக நன்றி ஆண்டவரே. அந்த அழைப்பிலே நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அது மாறுவதற்காக எங்களுக்கு நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. ஏஸ்தாப்பனே, நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் மகிமையில் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடைய உதவி செய்யும் ஆண்டவரே. தேவ சாயல் அவர்கள் மேல் விளங்கப் போவதற்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.